நான்வெஜ் செய்ய முடியாத அன்னைக்கு சிக்கன் சாப்பிடும் போல இருந்தால் இந்த ரெசிபியை சப்பாத்திக்கு சிம்பிளாக செஞ்சுத்தாங்க. டேஸ்ட்ல சிக்கனுக்கு ஈக்குவலண்டா இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஹெல்த் பெனிஃபிட்ஸை வீடியோட எண்ட்ல கொடுத்துருக்கேன். ஒரு பேன்ல ஆயில் விட்டு அதுல கொஞ்சம் ஓமம், அப்புறம் பொடுசா கட் பண்ண ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண தக்காளியையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ண நல்லா வதங்கும். அதில் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததும் அதில் மஞ்சத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் கறி மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் இதில் ஆயிஸ்டர் மஷ்ரூம் அப்படிங்கிற சிப்பி காளானதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் தண்ணி விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. 5 மினிட்ஸ் வெந்ததும் அப்படியே ஓப்பன் பண்ணி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அதையும் லைட்டாக கொதிக்க வச்சோன்னா நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடும். ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால இது கொலஸ்ட்ராலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நோ ஸ்க்ரீன் டைம் கேம்ஸ் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.